தோல்வி யாருக்கு அப்படின்றத விட ஒரு உண்மை நமக்கு இதில் தெரியுது. என்ன அப்படின்னா, இவ்வளோ நாள் யூஎஸ் வந்து நம்ம எப்படியெல்லாம் ஒரு பின்பத்தை கட்டமைச்சு வச்சுருந்தாங்க. நாங்கள் நினச்சா என்ன வேணால் பண்ணுவோம், நாங்கள் வந்து வல்லரசு, அவ்வளோ ஒரு ஆயுதம் இருக்குது, இது இருக்குது, அது இருக்குன்னு. இப்போ ஈரான் அட்டாக் பண்ணியிருக்கு, பதில் அட்டாக் பண்ணியிருக்கு. யூஎஸ் அட்டாக் பண்ணாங்க, அதுக்கு பதில் ஈரான் அட்டாக் பண்ணியிருக்கு. உண்மையிலேயே அவ்வளோ பவர் இருக்கிற ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கணும், திரும்பவும் ஈரான் அடிச்சிருக்கணும்ல. ஆனால் உடனே அன்றைக்கி விடிய காலையிலேயே என்ன நியூஸ் வருதுன்னா, போரை நிறுத்திட்டேன்றாரு. யார் அடி வாங்கினவர்? ட்ரம்ப்பு. திரும்ப அடிச்சிருக்கணும், அவ்வளோ பவர்ஃபுல்லாக ஆர்மின்றாருல, திரும்ப அடிச்சிருக்கணும். ஆனால் போரை நிறுத்திட்டேன்றாரு. ஈரான் வந்து அவ்வளோ வீக்காக இது காமிச்சாங்க. ஆனால் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, போரெல்லாம் நிறுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேச்சுவார்த்தை நடந்திருக்கு போல இருக்கு, ஒத்துக்கிட்டாங்க போரை நிறுத்திடும் அப்படின்னு. இதோட நிறுத்திருக்கலாம். ஆனால் இதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, ட்ரம்ப் கெஞ்சினார் எங்ககிட்ட பேச்சுவார்த்தையில், அதனால நிறுத்தியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு எந்த மறுப்பு தெரிவித்தோம் இது வரைக்கும், இந்த வீடியோ எடுக்கிற வரைக்கும் ட்ரம்ப்புடைய சோஷியல் மீடியாவிலேருந்து எந்த ஒரு நியூஸுமே வரல, நான் அந்த மாதிரி செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ இன்னொன்று வந்திருக்கு என்னன்னா, இப்போது போர் நிறுத்துறோன்றதை அறிவித்தோம், அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்ட்டு இஸ்ரேல் இப்போ கதறுது. அல் ஜசீராவில், எக்கனாமிக் டைம்ஸ்லாம் வந்திருக்குது இந்த நியூஸ். வந்து இவங்க மிசைல் அட்டாக் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க,